இந்த தொடர் சேவையில 2040க்குள்ள 1000 பட்டய கணக்காளர்கள் உருவாக்கணும்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கோம். அதுக்குள்ள இந்த லாஸ்ட் ரெண்டு மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. எங்க சிஏ இன்ஸ்டியூட்டோட சேர்மன், இந்த வருஷத்தோட சேர்மன், அவரு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாரு. அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனாக வந்தது. நம்ம ஜிடிபி வந்து சொன்ன மாதிரி $4 trillion இருந்து 2047 நம்மளோட இந்தியா சுதந்திரம் 100 வருடத்துக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 35-40, அது நீங்க வந்து கம்மியாகலாம், ஜாஸ்தி ஆகலாம். கண்டிப்பாக அது அது என்ன நம்பர் நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கும்போது 10 மடங்கு ஆகிறது. நம்ம பட்டய கணக்காளர் மொத்தம் 3 லட்சம் தான் இருக்கும். ஒரு கணக்கு மதிப்பீட்டுல இன்னும் 25 ஆண்டுகள்ல 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் பட்டய கணக்காளர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவைன்றாங்க. அப்போ நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஆனா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவில் நிறைய பேர் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் பணம் இல்லாத வசதினாலோ அறியாண்மையினாலோ இதை விடக்கூடாதுங்கிறதுனால இந்த முயற்சி. முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஆரம்பிச்சது இப்போ முன்னேற்றம் கிளாஸ் வித் ப்ரொஃபஷனல்ஸ்னு போய் இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் இதை தொண்டு நிறுவனமாக பதிவு செய்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணல. இந்த தொடர் சேவையில கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ஒரு சாதாரணமா இங்க மார்க்கெட் வேல்யூன்னு சொல்ற அவங்க என்னதான் அந்த ஃபீஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கிட்டத்தட்ட நாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணது ஆண்டுக்கு ₹1 கோடி கிளாஸஸ் ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். ஸோ August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆரம்பிச்சிங்க. 2047 நம்ம நாடு 100 ஆண்டுகள் சுதந்திர தினம் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் செய்ய போறீங்க. ஓகே, இப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் அப்படின்றத பற்றி சுருக்கமாக சொல்ல முடியும். வாட் இஸ் சிஏ ஃபவுண்டேஷன்? அதுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கோர்ஸுக்கும் என்ன கனெக்ஷனு? எல்லாருக்கும் சிஏ தெரியும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முன்னெல்லாம் பிகாம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் சிஏ ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க, இல்லை கம்பெனி செக்ரட்டரிஸ் போவாங்க. இந்த சிஏ ஃபவுண்டேஷன்னா என்ன, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷன்னா என்ன, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் என்ன, அது சொல்ல முடியுமா சுருக்கமாக? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷனுக்கு 3 கட்ட தேர்வு இருக்கு. இந்த 12வது முடித்த பிறகு நுழைவுத் தேர்வுன்னு சொல்றது இது பேரு. இதுதான் சார்ட்டர்ட் சிஏ ஃபவுண்டேஷன் அடித்தளம் கட்டுற மாதிரி. இது வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வந்து ரீவேம் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது உலக நாடுகள் எப்படி புது புது விஷயங்கள் எடுத்துட்டு வராங்களோ, பழையதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு புதிய சேலஞ்சிங்காகவும் எடுத்துட்டு போறாங்க. சிஏ கோர்ஸ் பண்ணுவது 2 விதமா பண்ணலாம். இந்த 12வது முடிச்ச பிறகு இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. இப்போ ஐஐடி என்ட்ரன்ஸ், நீட் என்ட்ரன்ஸ் மாதிரி இது ஒரு என்ட்ரன்ஸ். ஆனா 10வது முடித்த பிறகே ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11வது தான் காமர்ஸ் குரூப்னு வராங்க. சயின்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பேஸாவது இருக்கு. ஸோ காமர்ஸ்னு வந்தோடனே அவங்க அப்பதான் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. 12வதுல ஒரு போர்டு எக்ஸாம்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ வந்து அப்பவும் சிஏ ஃபவுண்டேஷன் கத்துக் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு அதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. 12வது முடித்த பிறகு சிஏ ஃபவுண்டேஷன் படிப்புல 4 பேப்பர் இருக்கு. அக்கௌண்டன்சி, பிசினஸ் லா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சேர்ந்து ஒரே பேப்பர். அதுக்கப்புறம் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இதுல 2 பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். அதாவது முதல்ல சொன்ன அக்கௌண்டன்சி பேப்பர் வந்து நம்ம நார்மலா எழுதுற மாதிரி 3 மணி நேரம் தேர்வு. 2வது பேப்பர் பிசினஸ் லாவும் என்ன பண்ணாங்க, முதல்ல 60 மார்க் இருந்தது, இப்போ 100 மார்க் ஆக்கி, முன்னாடி பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருந்தது அதை எடுத்து விட்டு சட்டத்துல வந்து முன்னாடி இன்டர்ல இருந்தது எல்லாத்தையும் 18 வயது குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணுங்கிறது, அதை புரிந்து கொண்டு அதை படிப்பது. பிகாம் செகண்ட் இயர்ல தான் பாதி படிப்பதை நாங்கள் இங்கேயே படிச்சிருவாங்க. ஸோ அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கடினமான பேப்பர். எவ்வளவு எழுதினாலும் மார்க் சுலபமா ஈஸியா வராது. 3வது பேப்பர் அதுவும் விளக்கமா எழுதணும். 3வது பேப்பர் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதணும், அது நான் சொல்லிடுறேன். 3வது வந்து பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். 100 கேள்விகள் கிட்டத்தட்ட 100 நிமிஷத்துல. அதே மாதிரி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 100 கேள்விகள் 100 நிமிஷத்துல. அப்படின்னா இன்டர்பிரேட்டிவ் நாலேஜ் வேணும். ஒரு ஆங்கிலம் புரிந்து கொள்ள எனக்கு கர்வ் என்னன்னு தெரியும், டிமாண்ட் கர்வ்னா என்னன்னு தெரியும். பட் அதை ஒரு ஸ்டேட்மெண்டா போடும்போது இந்த அரசு பள்ளியிலிருந்து வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு குறுகிய வினா, மிக குறுகிய வினா, பெரிய வினா, அதாவது ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர்னு ரோட் லேர்னிங் மெத்தட்ல படிச்சுட்டு வரும்போது இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளஸ் ஆங்கிலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இவங்களை மாத்திருக்கே ஒரு 2 மாதம் ஆகும். இதுக்கு எந்த இடத்துல பயிற்சி போனாலும் அந்த இது. இப்போ இந்த 4 தேர்வு 4 இதுலயும் வருஷத்துக்கு இப்போ இன்னொரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி 2 வாட்டி தான் தேர்வு எழுதணும், இப்போ 3 வாட்டி தேர்வு எழுதலாம். ஆனா நாங்க வந்து 2 வாட்டி தான் அனுப்ப போறோம். அதாவது 2 சைக்கிளுக்கு தான் அனுப்ப போறோம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டம்
இவங்களை பாஸ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த தேர்வுக்கு கடினமான பிராக்டிஸ் தேவை, அதாவது படிப்பு தேவை. ஸோ நாங்க 2 மணி நேரம் தான் எடுக்க போறோம், 2-3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு எடுக்க போறோம், காலை மாலை. அப்ப 7-8 மணி நேரம் படிப்பதற்கு உண்டு. இப்ப இது முடித்த பிறகு CA இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் போகலாம். அதுல 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, குரூப் 1, குரூப் 2, 3 பேப்பரா எழுதணும். 6 பேப்பரா சேர்ந்து எழுதலாம், அது ரொம்ப கடினம். ஸோ 3 பேப்பரை ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மீதி 3 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கு பாஸ் ஆகிறதுக்கு அதாவது 3 பேப்பர்னா 300க்கு மினிமம் 150 வாங்கணும். 100ல 15 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் மக்களுக்கு ஒரு பயமா இருக்கு. நிறைய பேர் தேர்வு செஞ்சு வந்துடுறாங்க, இது பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரூட்ல வந்தா அவங்க பிகாம் முடிப்பதற்கு முன்னாடியே CA இன்டர் முடிச்சிருவாங்க. இல்லைன்னா பிகாம் பிறகு நான் வந்து CA இன்டர் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கூட ஆகும். ஸோ இந்த பசங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் இருக்கும். அது முடித்த பிறகு பிகாம் ஃபைனல், அதனாலதான் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றது நல்லது. பிகாம் ஃபைனல் இயர்ல 2 ஆண்டுகள் நம்ம ஆடிட் ஃபர்ம்ஸ்னு சொல்ற பிராக்டிசிங் ஆடிட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட பணி செய்ய வேண்டும். அது வந்து 2 ஆண்டு காலம். அது கொஞ்சம் கடினமா இருக்கும். அது அந்த ஃபேர்மை பொறுத்து இருக்கு. சில பேர் 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவாங்க. அதாவது ஆண்டு கணக்கு முடியும் போதெல்லாம் வீட்டுக்கே வர முடியாது. ஆனா அதுதான் நம்மளோட பயிற்சி. இப்போ IPL வந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் நைட்டு 1 மணி வரைக்கும் ஆடுறாங்கன்னா அது அவங்க வேலை. அதுல பெஞ்சில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க சான்ஸ் கிடைக்காம. அந்த மாதிரி தான் இது வந்து 2 காலம் பயிற்சி. இது முடித்த பிறகு ஃபைனல்னு 6 பேப்பர் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக 18 வயதுல ஆரம்பித்தால், அதாவது அவங்க மெஜாரிட்டி அவங்க அதாவது ஒரு ஓட்டு பண்ற நம்ம உரிமை வரும்போது அப்போ அவங்க ஆரம்பித்தால் 23 வயதுக்குள்ள பண்ணிடலாம். சரி, இதுல ஏதாவது தவறுதல் ஆயிடுத்து, தண்டவாளத்துல இருந்து தடம் புரண்டால் நிறைய எக்ஸிட் ரூட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஃபின்டெக் அப்படின்னு சொல்ற ஃபைனான்ஸ் அண்ட் டெக், அதோட காம்பினேஷன் வருது உலகத்துக்கு. ஸோ இன்னைக்கு நாங்கெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிச்சுட்டு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு பெரிய கம்பெனில வேலை செஞ்சு பண்ணோமே தவிர, இன்று வந்து படிப்புங்கிறது ஒரு கார்பரேட் உலகத்துல கண்டினியூஸ் சர்டிபிகேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். இவங்க படிப்பு நிற்காது. 35-40 வயசு வரைக்கும் எப்படி டாக்டர்ஸ் அப்டேட் ஆகிறாங்களோ இவங்க அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இது ஒரு மைல்கல் ரேதர் தென் நாட் அ டெஸ்டினேஷன். ஸோ அதை வந்து அந்த ஜேர்னில இது ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்கல். அதுக்கப்புறம் நிறைய பண்ண போறாங்க. கடின கோர்ஸ் கொஞ்சம் ஜாலியாகவும் பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணும்போது கொஞ்சம் டிசிப்ளின் தேவைப்படுது. அதுக்கு உண்டான சில உத்திகள்லாம் நம்ம எடுத்துட்டு வரோம். CA நான் வந்து வேலையை விட்டுட்டு 23 வயசுல ஆரம்பித்து 26 வயசுல முடிச்சதுனால நானே முடிச்சுட்டேன், மற்றவங்களால முடிக்க முடியும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாம். மதிப்பெண் 500க்கு மேல 12th வாங்கினாதான் CA பண்ண முடியுமானா நோ. ஒரு 420 வாங்க, ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருந்து நான் படிக்க வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், ஆனா இப்ப எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எனக்கு பாடம் கற்பிக்க ஆட்சியர் இல்லை அப்படிங்கிறவங்களும் வரலாம். 2வது, தமிழ் வழி கல்வியில படித்தேன் சார், எனக்கு தெரியாது. எஸ், தமிழ் வழி கல்வியில படித்து 2 ஆண்டு காலம் கூட ஆகலாம். கொஞ்சம் பொறுமையாக ஒரு வாட்டி எக்ஸாம் எழுது, ஃபெயில் ஆகி அடுத்த வாட்டி நீ இன்னும் பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி இல்ல வந்தேன்னா 6 மாசத்துல உத்தரவாதம், பிரீத்திக்கு நான் கேரண்டி என்ற அந்த அந்த ஒரு மிக்சி ஆட் மாதிரி கொடுக்கறது இல்ல. உனக்கு 2 அட்டெம்ப்ட் ஆகும், 3 அட்டெம்ப்ட் ஆகும். we are not a savior for you, we are just a guidance route. பட் தடம் புரண்டால் மாற்று வழிகள் உண்டு அப்படின்னு அந்த ஒரு நல்ல செய்தியோட அந்த பேரண்ட்ஸுக்கும் விழிப்புணர்ச்சி சொல்லிட்டு தான் நான் இப்போ உள்ள எடுத்துக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். Wonderful. So let me understand 3 stages: CA ஃபவுண்டேஷன், அப்புறம் இன்டர், அப்புறம் ஃபைனல். இப்போ இந்த 3 ஸ்டேஜுக்கும் நீங்க கைட் பண்றீங்களா இல்ல வெறும் இந்த CA ஃபவுண்டேஷன் மாத்திரம் கைட் பண்றீங்களா? நாங்க இப்போ வந்து CA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட். நான் எப்படி கையை கூட்டிட்டு போறேன்னா, நான் ஆக்சுவலி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கை கூட்டி போறதுனால 12வதுல இருந்து பிடிக்கிறேன் கையை. பிடிச்சா அப்படியே ஸ்லோவா CA ஃபவுண்டேஷன் இழுக்கிறேன். ஏன்னா வர்ற 200 பேர்ல ஒரு 10-20 பேர் சார் நல்லா தான் நடத்துறாரு, அப்புறம் நான் விழிப்புணர்ச்சி பண்ணி ஒரு ரிலே ரேஸ் மாதிரி அவங்க ஃபவுண்டேஷனுக்கு இழுக்கிறேன். அதுல இருந்து இன்ட்ரெக் எடுத்துட்டு போறேன். ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா, போன வாட்டி எங்ககிட்ட ஒரு 40% ரிசல்ட் வந்தது. ஆல் இண்டியா ரிசல்ட் 30%. நாங்க ஆக்சுவலி டாப்பர்ஸ, அதாவது பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லாம் 300க்கு 400க்கு ஒரு 275க்கு மேல வாங்கினாலே நல்ல ஸ்கோர் அப்படிமாங்க. அது வாங்குறது கடினம். எங்களோட 4 மாணவர்கள் வாங்கினாங்க. என்ன ஒரு சேட் ஸ்டேட் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க வெளியில போய் படிக்கிறோம். அவங்க தாய் தந்தையரே
அவங்க படிக்கிறத பார்த்துட்டு இல்லை சார் நாங்கள் வேற கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போடுறோம் சார், பெய்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட். அதனால சம்டைம்ஸ் இலவசமாக கொடுக்கும்போது மதிப்பு கம்மியாகுது. நானும் இப்போ என்ன சொல்லிடுறது, டாடா பை பை. ஆனா இதுல நீ வெறும் கோச்சிங் தான் பாக்க. ஐ எம் பிரிங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இயர். ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸும் 15-10 வருஷம் ஒர்க் பண்ணவங்க. அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் மென்டர்ஸை கொண்டு வர போறோம் ப்ரொஃபஷனல்ஸா. இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் ஒன்று கிடைக்கும். சொல்ல முடியாது, வேலை வாய்ப்பும் டக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இது வந்து நார்மல் டீச்சர்ஸை கொண்டு வராம ப்ரொஃபஷனல்ஸே டீச்சர்ஸா கொண்டு வரும்போது அவங்க இந்த வழிபாதையில வந்து இதனால அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமை எடுத்துட்டு போக ட்ரை பண்றோம். சின்ன பசங்க, அவங்களுக்கு தெரியல, பேரண்ட்ஸ்க்கு தெரியல, வருவாங்க, நிறைய பேர் விட்டுட்டு போவாங்க. ஆனாலும் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா, இதுல ஒரு 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 இங்க கேட்கறதுனால இது பதிவு செய்யறேன். இந்த இளைஞர்கள்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி, நானும் நிறைய வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றேன். அதாவது இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பிரேக்கப் அப்படிம்பாங்க. எல்லாம் வாட்ஸ்அப்லயே பிரேக்கப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்னோட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிடம் முன்னாடி 2 மாணவர்கள் அவங்களுக்கு ஃபெயில் ஆனாங்க. அவங்கள நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். 1 மாதம் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கு. சார் தேங்க்யூ ஃபார் த கைடன்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன் தேங்க்யூ ஃபார் த பிரேக்கப் நோட், ப்ளீஸ் அனதர் டீச்சர், வி ஹேவ் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் டு சர்வ். பிகாஸ் நிறைய பேருக்கு பண்ணணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறது. ஓகே. பட் அதனால இதுல வந்து ஒரு நீண்ட கால பயணம், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். எங்க போனாலும் சரி, எந்த பயிற்சி கூட போனாலும் சரி, தோல்வி அடையாமல் ஒரு 6 ஆண்டு காலம் படிக்க வேண்டும். ஓகே. Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.